தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திருப்புவதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளில் நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து கவனிப்பதற்கு யோபு மறுமொழியாக சொன்ன சோப்பாருக்கு மறுமொழியாக சொன்ன 21வது அத்தியாயம், அதை நாம் கவனிக்கவிருக்கிறோம். நாகமாத்தியனாகிய சோப்பார் இரண்டாவது முறையாக அவர் பேசினார். செகண்ட் சர்க்கிள் ஆஃப் ஸ்பீச். அதில் சோப்பார் ரெண்டாவது முறை பேசினார். ஆனால் சோப்பார் ரெண்டாவது முறையாக பேசினதோடு இதோடு முடிந்தது. இனி சோப்பாருடைய சத்தம் நாம் கேட்க முடியாது. அவர் மூணாவது முறை பேசலை. கூட இருந்த எலிப்பாஸ் பேசினார், பில்தாத் பேசினார் மூணாவது தடவை. ஆனால் சோப்பார் பேசலை. இதோடு அவர் வாய் அடைபட்டு போனது என்று சொல்லலாம். ஆனால் எலிகூன்னு இன்னொருத்தர் வர்றார். இந்த சோப்பார் கடைசியாக பேசியிருக்காரு. அவருக்கு கடைசியாக கொடுக்கப்பட்ட ஒரு மறுமொழி இந்த 21வது அதிகாரம். யோபு தான் மறுமொழி கொடுக்குறார். தனக்கு விரோதமாய் பேசப்பட்டதற்கு அவர் ஒரு தனிப்பட்ட ஒரு விளக்கத்தை அவர் கொடுக்கிறார். இந்த யோபுனுடைய புஸ்தகம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா முதல் 3 அதிகாரங்கள் தேவனுக்கும் பிசாசுக்கும் இடையில் நடக்கக்கூடிய சர்ச்சை. அதுதான் முதல் 3 அத்தியாயங்கள். அப்புறம் 4லேருந்து 37 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோபுவுக்கும் யோபுனுடைய நண்பர்களுக்கும் இடையில் நடக்கக்கூடிய சர்ச்சை. அதற்கடுத்து 38 முதல் 42 முடிய அதோடு முடிந்து போகிறது. அந்த அத்தியாயம் வரைக்கும் தேவனுக்கும் யோபுவுக்கும் இடையில் நடக்கின்ற சர்ச்சைகள். சர்ச்சை என்றால் உரையாடல் என்று வைத்துக்கொள்ளலாம். சில சர்ச்சையான பேச்சுக்களும் இருக்கிறது. அப்போ 1லேருந்து 3 மறைவாக நடந்தது, பரலோகத்தில் நடந்தது. 4லேருந்து 37 நேரடியாக நடந்தது, பூமியில் நடந்தது. இந்த 38லேருந்து 42 வரை ஒன்று நேரடியாக, ஒன்று மறைமுகமாக தேவன் பேசுகிறார், யோபு பேசுகிறார். இது வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் உள்ள சர்ச்சை. ஒன்று பரலோகத்தில், ஒன்று பூமியில் யோபுவும் அவருடைய நண்பர்களும், இன்னொன்று பூமிக்கும் வானத்துக்கும் இடையே. இவ்விதமாய் அந்த புஸ்தகம் 42 அத்தியாயங்களும் முடிகிறது. இந்த 21வது அதிகாரத்தில் யோபு ரெண்டாவது முறையாய் கடைசியாய் பேசின சோப்பாருக்கு பதில் சொல்லுகிறார். இங்கே கொஞ்சம் அவருடைய வேதனை, அவருடைய விவரிக்க முடியாத மர்மமான துக்கம், இதற்கெல்லாம் மத்தியில் ஒரு பெரிய பலனை அவர் பெற்றுக்கொண்டு உறுதியான சில வார்த்தைகளை அவர் பேசுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ரொம்ப ஆணித்தரமாக பேசுகிறார். இந்த நேரத்தில் அவருடைய முனங்கள், அவருடைய வேதனையினால் ஏற்படுகிற முக்கல், அதனால் வரக்கூடிய வருத்தங்கள், சரீர வருத்தங்கள், இதற்கு மேலாக திடீரென்று அவர் ஒரு புது பலன் பெற்று தன்னுடைய உள்ளிருந்து எல்லா பலனையும் வரவழைத்து பேசுகிறதை நீங்கள் கவனிக்கலாம். 1வது வசனம் முதல் 3வது வசனம் வரைக்கும் யோபு பிரதியுத்தரமாக, என் வசனத்தை கவனமாய் கேளுங்கள், இது நீங்கள் என்னை தேற்றரவு பண்ணுவது போல இருக்கும் என்று சொல்லுகிறார். என்னுடைய வார்த்தையை நீங்கள் கவனமாய் கவனியுங்கள் என்று சொல்லுகிறார். இதுவரைக்கும் யோபு பேசினதை இந்த 3 நண்பர்களுமே கவனமாய் எடுத்துக்கொள்வதே இல்லை. அவர்கள் அவருடைய சிந்தையையே அவர்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறபடினால் யோபு என்ன சொல்லுகிறார் என்பதை அவர்கள் காற்றிலே விட்டு விட்டார்கள். ஆகவே யோபுவுக்கு இது வருத்தத்தை கொடுக்கிறது. ஆகவே யோபு இந்த முறை சொல்லுகிறார், இப்பொழுது நான் பேசுவதையாவது நீங்கள் கவனமாய் கேளுங்கள். இதற்கு முன்பு எப்படி நீங்கள் கவனமாய் ஒருவேளை இருந்தீர்களோ இல்லையோ அது இல்லை தான். ஆனால் இப்பொழுதாவது கவனியுங்கள். நீங்கள் இப்படி செய்தாலே எனக்கு அதுவே
என் மனசுக்கு ஒரு ஆறுதலை கொண்டு வரும். கவனமாக கேளுங்க. முதலாவது கேட்பது ரொம்ப முக்கியம் இல்லை. ஆண்டவர் நமக்கு பேசுவதற்கு ஒரு வாயும் கேட்பதற்கோ 2 காதுகளையும் கொடுத்துருக்கிறார். அநேகருக்கு 2 காது ஒன்று போல வேலை செய்யும்னு சொல்ல முடியாது. ஒரு காது ஒரு காதை விட கேள்வியில் கூட குறைய இருக்கலாம். ஆண்டவர் பல உறுப்புகளை 2 வைத்திருக்கிறார். ஒன்று போல் செயல்படும் என்று சொல்ல முடியாது. 2 கைகளுக்கும் பலன் ஒன்று போல் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. அநேகராகிய நமக்கு வலது கையில் நாம் செய்யக்கூடிய அளவுக்கு நம்முடைய இடது கையால் நம்மால் செய்ய முடியாது. வலது காலால் செய்யக்கூடிய அளவுக்கு இடது காலால் செய்ய முடியாமல் இருக்கலாம். சிலருக்கு இடது கையால் செய்யக்கூடிய அளவுக்கு வலது கை வராது. 2 கண்கள் இருக்கிறது, ஒன்று போல் பார்வை இருப்பதில்லை, கூட குறைய இருக்கலாம். 2 மூக்கு இருக்குது, ஒன்று அடைச்சிக்கிடும், ஒன்று திறந்திருக்கும். 2 ஒன்று போல செயல்படும் என்று சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு 2 காதுகள் கொடுத்திருப்பது ஒன்று பழுதானாலும் ஒன்று வேலை செய்யட்டும் என்பதற்கு தான். கேட்க வேண்டும். 2 மடங்காய் பேசுவதை விட 2 மடங்கு கவனிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பேசுவதற்கு பொறுமையாயிருங்கள், கேட்பதற்கோ தீவிரமாயிருங்கள். உண்மைதான், வேத வசனத்தை கேட்கறதுக்கு தான் அது சொல்லியிருக்கு. அவசரப்பட்டு கோவப்பட்டுறாதீங்க, அவசரப்பட்டு வேற ஒன்றை சிந்திக்காதீங்க. அது உங்களுக்கு நலமாக இருக்காது. வேத வசனத்தை கேட்கும்போது நீங்கள் அவசரமாக என்னத்தான் பேசுகிறாங்கன்னு சொல்லி கோவப்பட்டீங்கன்னா அது தேவ நீதியை உங்களுக்குள்ளே நடப்பிக்காது. ஆகவே கோபிப்பதற்கு தாமதமாயிருங்கள், பேசுவதற்கு பொறுமையாயிருங்கள், ஆனால் கேட்பதற்கோ கவனமாயிருங்கள். யோபு பேசுகிறார், அவருடைய நண்பர்கள் கேட்பதே இல்லை. இது அவருக்கு துக்கத்தை கொடுக்கிறது. இவர்கள் கவனமாய் கவனித்தால் அதுவே இந்த வேதனையின் நடுவில் அவருக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். நீங்கள் என்னை தேற்றரவு பண்ணுவது போல இருக்கும் கேட்பதே. நான் பேசப்போகிறேன், சகித்திருங்கள், நான் பேசின பின்பு பரியாசம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். நான் கொஞ்சம் பேசுகிறேன், தயவுசெய்து இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க, இடையில குறுக்க பேசிடாதீங்க. முடிகிற வரைக்கும் நான் என்ன பேசுகிறேன்னு கேளுங்க. அது வரைக்கும் நீங்கள் என்னை சகித்து கொள்ளுங்கள், பொறுமையாக இருங்கள் என்று சொல்லுகிறார். சகித்திருங்கள், பொறுமையாக இருந்து கவனிங்க. நான் பேசின பிறகு அது பிறகு நீங்கள் என்ன வழக்கமாக பரியாசம் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு போங்க. பரியாசம் தானே பண்ணுறாங்க பல இடங்கள்லையும். அவரே சொல்கிறார், நீங்கள் என்னை எத்தனையோ தடவை என்னை நீங்கள் பரியாசம் பண்ணிட்டீங்க, பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். இது பிசாசு இந்த யோபுவை இந்த நண்பர்களை வைத்து அநேக வேதனைகளினால் உருவ குத்தினான். மனசில் ரொம்ப வேதனை, சரீரத்தில் அவர் வேதனை மட்டும் இல்லை, மனதளவில் கொடிய வேதனையை கொண்டு வந்துட்டாங்க. துன்மார்க்கன் 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 என்று 3 பேரும் மாறி 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 பேசினதை நீங்கள் கவனிச்சிங்க. உன் பிள்ளைகளுக்கு இப்படி நடந்தது காரணம் நீ துன்மார்க்கன், உன் சொத்தெல்லாம் பறி போனது காரணம் நீ துன்மார்க்கன், நீ இன்னைக்கு ஓட்டை எடுத்து சொரிஞ்சுக்கிட்டு சுகவீனமாக இருக்கிறிய துன்மார்க்கம். உன் வீட்டுக்குள்ளே நிறைய ரகசியமாக துன்மார்க்கத்தை நீங்கள் செஞ்சுருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த பாடு, இந்த வேதனை, இந்த கஷ்டம். அவங்க பார்த்த பார்வையை பார்த்தீங்களா? அவங்களுடைய பார்வையில் துன்மார்க்கனுக்கு தான் இப்படி நடக்கும் அப்படின்னு முடிவு கட்டி அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பேச போகிறேன், கொஞ்சம் சகித்திருங்கள், பேசின பிறகு நீங்கள் திரும்பவும் என்ன மாய்மாலக்காரன், துன்மார்க்கேன், நான் சொத்தை அபகரிக்கிறவன், நான் அநியாயக்காரன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா இருந்தால் சொல்லிட்டு போங்க. நான் மனுஷனை பார்த்து அங்கலாய்க்கிறேன், அப்படியானாலும் என் ஆவி விசனப்படாது இருக்குமோ? உங்கள்கிட்ட நான் சர்டிஃபிகேட்டெல்லாம் கேட்கலை, அதான் சொல்ல வர்றார். நீங்கள் எனக்கு கொடுக்குற சர்டிஃபிகேட்டு நான் எதிர்பார்க்கலை, ஆனாலும் என் ஆவியில் ரொம்ப எனக்கு துக்கம் இருக்குது உங்களை குறித்து, நீங்கள் பேசின விதத்தை குறித்து என்று சொல்லுகிறார். 5வது வசனம் முதல், என்னை கவனித்து பாருங்கள், அப்பொழுது நீங்கள் பிரமித்து உங்கள் வாயை கையால் பொத்திக் கொள்வீர்கள். என்னை நல்லா உற்று பாருங்க, உங்கள் சிந்தனையிலே இருந்துடாதீங்க. நீங்கள் யோசிக்கிறதையே நீங்கள் வேத வசனம் என்று தேவன் பேசுவதாக நினைத்து கொள்ளாதீர்கள். என்னை கொஞ்சம் கவனித்து பாருங்கள், என் செயலை கவனித்து பாருங்கள்.
என்னுடைய சிந்தை, என்னுடைய வாயின் வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள். நான் கர்த்தருக்கு விரோதமாக பேசவே இல்லை. என்னுடைய நிலையில் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் இது மாதிரி நடந்திருக்க மாட்டீங்க. இந்த நண்பர்கள் 3 பேரும் 7 நாள் பேசவே இல்லை. அதுவே நல்லா இருந்துச்சு. யோபுவை நினைத்து அழுது கொண்டே இருந்தார்கள் 7 நாட்கள். ஒன்றுமே யாரும் யார்கிட்டையும் பேசலை. யோபுவும் பேசலை, யோபின் நண்பர்களும் யோபுட்ட பேசலை. திரும்ப இவங்க ஆண்டவர்கிட்ட பேசியிருந்தா அந்த 3 நண்பர்களும் நல்லா இருந்திருக்கும். ஆண்டவர்கிட்ட பேசலை, யோபும் இவங்கள்ட்ட பேசலை. ஆரம்பிக்கும் போதே 4வது அதிகாரம் யோபுனுடைய புஸ்தகத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அவர் தனக்கு ஏற்பட்ட இந்த பெரிய கொடிய துயரத்தை நினைத்து அவராக புலம்பி அழுதாரே அல்லாமல் இவர்கள்ட்டையும் பேசலை. நான் பிறந்த நாள் சபிக்கப்பட்டிருப்பதாக, ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று என்னுடைய தகப்பனுக்கு சொல்லப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லி அவர் தான் புலம்பி அழுதார். இவங்கள்ட்டையும் பேசலை. இவங்க தான் இந்த மாதிரி ஏடா கூடமாக பேச ஆரம்பித்ததே. இப்போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இத்தனை நாள் என் கூட இருக்கிறீங்க, என்னை கவனித்து பாருங்கள். நான் கர்த்தரை தூஷிக்கவே இல்லை, கர்த்தருக்கு விரோதமாக நான் பேசவே இல்லை. எனக்கு புரியாத ஒரு மர்மம் நடந்து கொண்டிருக்கிறது, அதை நீங்கள் யோசிங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது எல்லாமே தாறுமாறாக இருக்கிறது. நீங்கள் என்னை விமர்சிக்கிறீங்க, என்னை நீங்கள் ரொம்ப வேதனைப்படுத்துகிறீங்க, நீங்கள் என்னை ரொம்ப என்னை பரியாசம் செய்கிறீர்கள். என்னை கவனித்து பாருங்கள், அப்பொழுது நீங்கள் பிரமித்து உங்கள் வாயை கையால் பொத்திக் கொள்வீர்கள். இதற்கு முன்பு யோபு பேசினார்னா என்ன செய்வாங்கன்னா, நிறைய பேர் அவர் பேச ஆரம்பித்தாலே அவர் பேசும்போது கையினால் வாயை பொத்திட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு யோபுவை குறித்து எல்லாருக்கும் மரியாதையும் மதிப்பும் இருந்தது. ஆனால் இன்றைக்கு யோபுவை பரியாசம் பண்ணுறாங்க. என்னை நல்லா கவனித்து பாருங்கள், நான் பேசுகிறத கவனித்து பாருங்கள், எனக்கு நடக்கிறத நல்லா உன்னிச்சு கவனிங்க, தேவனுடைய சிந்தையில் பாருங்கள், கர்த்தர் என்ன பேசுகிறார் என்று கேளுங்கள், உங்கள் மனசிலே உள்ளதே நினைக்காதீங்க, கர்த்தர் பேசுகிறத கவனிங்க. எத்தனை முறை நாம் இப்படி தவறிடுறோம். ஒருத்தரை பார்க்கும்போது, அவங்க வேதனையில் போகும்போது, அவங்க வியாதியில் இருக்கும்போது, அவங்க துயரத்தில் போகும்போது, அவங்க துக்கத்தில் போகும்போது, நம்முடைய மனசு சும்மா குறுக்க வருகின்ற முதல் சிந்தை என்ன என்றால், அவர்கள் ஏதோ பாவம் செய்திருக்கிறார்கள், அதனால தான் அவர்களுக்கு ஏற்படுகிறது. ஆண்டவருக்கு விரோதமாக அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க, அதனால் கர்த்தர் அவர்களை தண்டிக்கிறார். இந்த சிந்தையை தான் முதலாவது வந்து விடுகிறது. இப்படி அல்ல, நாம் எல்லாரும் யோசிப்பது போல அல்ல. எல்லாரும் மற்றவர்களை நியாயம் தீர்ப்பது போல தோற்றத்தின் அடிப்படையில் நாம் நியாயம் தீர்ப்பது நல்லதல்ல. தேவனிடத்தில் விசாரணை செய்வது நல்லது, அவர்களுக்காக வேண்டுதல் செய்வது நல்லது. உங்களுக்கு தெள்ள தெளிவாக தெரியுமானால் மட்டும் நீங்கள் உணர்த்தலாம், பேசலாம். இல்லாவிட்டால் தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த நேரத்தில் தேவன் அவர்களுக்கு உங்கள் மூலமாய் கொடுக்கின்ற வார்த்தை சரியாக இருக்குமானால் அது ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும், ரொம்ப ஆறுதலாக இருக்கும். அதுதான் தேவன் கொடுக்கின்ற அந்த நேரத்துக்கு ஏற்ற வார்த்தை. அது பரிசுத்த ஆவியானவரால் வருகின்ற வார்த்தை. நம்ம சொந்த மனசில் நினைக்கிறத பேசிவிடக்கூடாது. இதை நான் நினைக்கையில் கலங்குகிறேன், நடுக்கம் என் மாம்சத்தை பிடிக்கும். எதை நினைக்கையில் நீங்கள் பேசினதெல்லாம் நான் நினைக்கும் போது, அதாவது துன்மார்க்கருக்கு இவங்க எப்படி பார்க்குறாங்க, துன்மார்க்கனாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் திடீர்னு நடந்து முடிஞ்சு எல்லாம் அவ்வளோதான் அவுட்டு அப்படின்னு சொல்கிறாங்களே. இவங்களுடைய பார்வை தப்பு. துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இவங்க பேசுகிறதெல்லாம் சரியாக வரவில்லை. இவங்க பேசினது தேவனுடைய வார்த்தை தான், ஆனால் அது அவருக்கு பொருந்தாது, யோபுவுக்கு. அப்புறம் இன்னொன்று, இந்த பில்தாத், சோபார்
எலிப்பாஸ் 3 பேரும் பேசின துன்மார்க்கருடைய வாழ்க்கையை குறித்த அந்த விவரணங்கள் இருக்கிறது இல்லையா, அது இப்பொழுதே இந்த பூமியில் எப்பொழுதும் நடக்கக்கூடிய விஷயமும் அல்ல. இதை நான் நினைக்கையில் கலங்குகிறேன். இவங்களுடைய பார்வையெல்லாம் கொஞ்சம் குறுகிய பார்வை. தேவனுடைய முழு ஆலோசனையும் அல்ல, ஒரு பகுதி தான், முழு ஆலோசனை இதல்ல. ஆகவே நீங்கள் பேசுகிற விதம், நீங்கள் யோசிக்கிற விதம், இதையெல்லாம் நான் நினைக்கும் போது, துன்மார்க்கரோடு என்னை ஒப்பிட்டு பேசுகிறீங்களே, இதெல்லாம் பார்க்கும்போது நடுக்கம் என் மாம்சத்தை பிடிக்கும். துன்மார்க்கர் ஜீவித்து விருத்தராகி வல்லவராவானேன். துன்மார்க்கர் எப்படி இருக்காங்க? ஜீவித்து விருத்தராகி வல்லவராவானேன். அப்படின்னா என்ன? துன்மார்க்கர் நல்லா இருக்காங்க, நல்லா சுகபோகமாக இருக்காங்க, அவங்க வயசு நிறை வயது வரைக்கும் இருக்கிறாங்க, விருத்தராகி வல்லவராக இருக்காங்க. ஆனால் இவங்களுடைய இந்த 3 பேருடைய கணிப்பில் துன்மார்க்கர் எப்படி? கொஞ்ச நாளில் குறுகுனது அவங்களுடைய வாழ்க்கை, எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சு போயிடும், எல்லாத்தையும் எதிரிகள் வந்து அறுத்து பிடிக்கிட்டு போயிடுவாங்க, அவங்களோட பிள்ளைகள்லாம் உடனே நாசமாயிடுவாங்க. இது அவருடைய பார்வை, அவங்க 3 பேருடைய பார்வை. இப்போ அவங்கள சரி செய்கிறார். இது அல்ல. துன்மார்க்கர் ஜீவித்து விருத்தராகி வல்லவராவானேன், அவர்களோடு கூட அவர்கள் சந்ததியார், அவர்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிள்ளைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவும் திடப்படுகிறார்கள். யோபுனுடைய பிள்ளைகள் 10 ஒரே நாளில் நசுங்கி செத்து போயிட்டாங்க. அதை எத்தனை முறை சொல்லி இவங்க சம்மட்டியால் அடித்த மாதிரி நொறுங்கி போன இருதயத்தை மேலும் மேலும் சில்லுகளாக்குனாங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, நீங்கள் இப்படி என்ன சொல்கிறீங்களே, உங்கள் பார்வை இப்படி இருக்குதே, அது முழுமை அல்ல. நீங்கள் பாருங்கள், துன்மார்க்கர் அவருடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாயிருக்கிறார்கள். 37வது சங்கீதம் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு சங்கீதம் தானே. அந்த 37 1-2 வார்த்தைகள் உங்களுக்கு அவ்வப்போது தெரியும் தானே. அந்த 37 கடைசிக்கு பாருங்கள், அங்கே எழுதியிருக்குது 35, 37 35. கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன், அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரைத்த போல் தழைத்தவனாயிருந்தான். நல்லா கவனிக்கணும். கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். கொடியவன், ஆனால் மிகவும் ரொம்ப வெயிட்டானவன், ரொம்ப அதிகாரமும் இன்ஃப்ளூயன்ஸும் நிறையா இருக்கு. அப்பா, பெரியவங்க, அவங்கள எதிர்த்து யாரும் நிற்க முடியாது. அவங்க பேரில் ஒரே நம்பரில் பல கார் ஓடும். சும்மா ஒரு சின்ன சர்டிஃபிகேட் தான் கவர்மெண்ட்டில் வாங்குவாங்க, அந்த 4 கல்லை வெட்டி எடுக்கிறோம்னு. ஆனால் 400 வருஷம் வெட்டி எடுப்பாங்க. இருக்கக்கூடிய கனிமங்களை எல்லாம் வெட்டி எடுப்பாங்க. தட்டி கேட்க முடியுமா? தட்டி கேட்டால் என்ன நடக்கும்? மறுநாள் தட்டி கேட்டவங்க இருக்க மாட்டாங்க, வண்டியை விட்டு ஏற்றிடுவாங்கல்ல. அதிகாரிகளாக இருந்தாலும் ஒன்றுமே செய்ய முடியாது. கொடிய ஆனால் பலவந்தனான ஒரு மனுஷனை நான் கண்டேன், அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தழைத்தவனாக இருந்தான். துன்மார்க்கர் எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த எலிப்பாஸ், பில்தாத், சோப்பார் இவங்க பார்வைக்கும் அவங்க சொல்கிறதும் சரிதான். அவங்களுடைய பார்வையில் துன்மார்க்கருடைய வாழ்க்கை குறுகுனது, உடனே அணைஞ்சு போயிடுவாங்க, உடனே அவங்க பிள்ளைங்க நாசமாயிடுவாங்க, உடனே கர்த்தர் அவனை தண்டிச்சிருவார், உடனே இல்லாமல் ஆக்கிடுவார். அப்படி உடனேயா அப்படி தான் இல்லை. அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, நல்ல சுகமாக வாழ்கிறாங்க. இதனால தான் 37 தாவீது சொல்கிறாரு, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே. 1வது வசனம், நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவங்க புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும்புண்டை போல் வாடி போவார்கள். அப்படியா? நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ சீக்கிரம் அல்ல. உடனே உங்கள் மனசுக்கு என்ன வரும்? 5 நாள் தான், வெண்ணப்பார், அப்படியே
ஏன்னா புல் அவ்வளோதானே இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இங்கே சொல்லப்பட்ட இந்த காலம் வந்து ஒருவேளை நீங்கள் உயிரோடு இருக்கிற காலத்தில் நடக்காமல் இருக்கலாம். சில நேரம் அவர்கள் உயிரோடு இருக்கும் காலத்திலையும் அது நடக்காமல் இருக்கலாம். அவருடைய பிள்ளைகளுடைய காலத்தில் நடக்கலாம். அவர்கள் சீக்கிரமாக அறுப்புண்டு போவார்கள். அப்படின்னா 10 நாளில் இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய தேசத்திலே ஆனாலும் சரி, அல்லது கொடுங்கோல் ஆட்சி நடத்தின அநேகர் நீண்ட கால ஆட்சி பண்ணாங்க. ஐயையோ, எவனுக்கோ சாக்காடு வருது, இவனுக்கு வரமாட்டேங்குதே அப்படின்னு மக்கள் குமுறுகின்ற அளவுக்கு காரியங்கள் நடக்கலையா? எங்கே சீக்கிரத்தில் சாகிறாங்க, எங்கே சீக்கிரத்தில் அவங்களுக்கு அழிவும் நாசமும் வருகிறது. சீக்கிரத்தில் என்பது தேவனுடைய பார்வையில் நம்முடைய நாள், மாதம், வருஷம் இந்த கணக்கல்ல. சிலருக்கு தான் அப்படி நடக்கும். பலரும் நீண்ட காலம் நல்லா இருக்கா நிறைய நல்ல அவங்க நிறைய என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு நிறைய போட்டிருக்குது. அவங்க இங்கேயும் சீக்கிரம் அவங்க 10வது வசனத்தில் 37:10 இன்னும் கொஞ்ச நேரம்தான், அப்பொழுது துன்மார்க்கன் இரான், அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோ சீக்கிரம் போயிட்டாரா? அவங்க ஸ்தானத்தை எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்களா? ஒரு ஆறுதலான வார்த்தையை நமக்கு சொல்லுகிறார். அதாவது அவர்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை. அவர்கள் நிரந்தரமாய் வாழக்கூடியவர்கள் கிடையாது. தேவன் அளித்த இந்த மிக பெரும் பரிசு நித்திய ஜீவன். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம் நித்திய ஜீவன் இல்லையா? ஒரு நாள் கடைசியில் இயேசு கிறிஸ்து நீதி உள்ள நியாயாதிபதியாய் வெள்ளை சிம்மாசனத்தில் இருக்கும்போது வலது பக்கம் இடது பக்கம் என்று 2ஆக பிரிப்பார். வலது பக்கம் நீதிமான்கள், இடது பக்கம் துன்மார்க்கர். வலது பக்கம் செம்மறியாடு, இடது பக்கம் வெள்ளாடு. வலது பக்கம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இடது பக்கம் சபிக்கப்பட்டவர்கள். வலது பக்கம் நிற்பவர்களை பார்த்து, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக உலக தோற்றம் முதல் திட்டமிட்டு ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த பரலோக பாக்கியத்துக்குள்ளே போங்க என்று சொல்லுவார். இடது பக்கம் நிற்பவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளுங்கள் என்று சொல்லுவார். அவர்களை என்ன சொல்லி அழப்போறாங்க தெரியுமா? ஐயையோ, இழந்தோமே, நித்திய ஜீவனை இழந்தோமே, நித்தியத்தை இழந்தோமே என்று சொல்லி கதறுவார்கள். போக பிரியப்பட மாட்டாங்க. அவர்கள் தள்ளப்படுவார்கள். தள்ளணும். யாருங்க போவா? அக்னியும் கந்தகமும் அவியாமல் எரிகிற அக்னி கடல் என்றென்றைக்கும் அவர்களுக்காக காரிருள் வைக்கப்பட்டிருக்கிறது. இது முடிவு. அதனால் அவங்க தூரத்தில் வெகு காலத்துக்கு நடக்கிறத பக்கத்தில் பார்க்குறாங்க, அவ்வளோதான். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடக்கிறத அவங்க கண்ணெதிரே அவங்க விசுவாச கண்களால், ஒரு தீர்க்க தரிசன பார்வையால் பக்கத்தில் பார்க்குறாங்க. அதுதான் இன்றைக்கும் நடக்குது. அதனால் உடனே உங்கள் வாழ்நாளில் நீங்கள் பார்த்த உடனே உங்கள் எழுத்து வீட்டுக்காரன், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன், உங்கள் ஊரில் நாட்டாகம் ஒன்றவர், கொடியவர், மோசமானவர், அநீதி செய்கிறவர், அநியாயம் செஞ்சவங்க எல்லாரும் உடனே அழிஞ்சு போகிறதில்ல. அவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. அதனால் அவர்களோடு அவர்கள் சந்ததியார் அவர்களுக்கு முன்பாக, இது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை, அவர்கள் பிள்ளைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக திடப்படுகிறார்கள். அப்போ அவங்க இந்த சோப்பாரு, பில்தாத், இந்த எலிப்பாஸ் 3 பேரும் அவங்கள பார்த்து என்ன சொல்ல போகிறாங்க? நல்லா இருக்காங்க. அப்போ ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதமா? அவங்க பிள்ளைகள்லாம் நல்ல செல்வ சேர்க்க நல்லா இருக்காங்க, வெளிநாடுகளில் போய் படிக்கிறாங்க, வேண்டிய மட்டும் சம்பாதிக்கிறாங்க, நல்ல கொழுமையாக இருக்காங்க, எவ்வளோ நாளும் சம்பாதிக்கிறாங்க, சுதந்திரிக்கிறாங்க, எதையும் சாதிக்க முடியுது. அப்படின்னா அது தெய்வ ஆசீர்வாதமா? நல்லா என்னை கவனிங்கன்னு சொல்கிறார். என்னை உற்று பாருங்க, என்னை கவனிங்க.
மற்றதையும் பாருங்கள், எல்லாரையும் சுற்றி பாருங்கள், தெய்வ பார்வையில் பாருங்கள். நீங்கள் அப்படி பார்த்தாலே உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கிடைக்கும். நல்ல செழிப்பாக இருக்கிறது தெய்வ ஆசீர்வாதம் அல்ல. துன்மார்க்கர் செழிப்பாக இருக்காங்க, அவங்க சந்ததியார் நல்ல வாழ்ந்து சுகமாக இருக்காங்க, தெய்வ ஆசீர்வாதமா? நான் என் பிள்ளைகளை இழந்தது தெய்வ சாபமா? எனக்கு இந்த புண்கள் எல்லாம் வந்து நான் இவ்வளவு வேதனையில், கொடிய வேதனையில் உருண்டு புரளுகிறேனே, இது தெய்வ கோபமா? அதுதான் இவங்க யோசிக்கணும். என்னை உற்று பாருங்க, உங்களுக்கு ஒரு தெய்வ சத்தம் கேட்கும்னு சொல்கிறார். அதனால் எவ்வளவு ஈஸியாக இவங்க அவரை நியாயம் தீர்த்துட்டாங்கல்ல. அவர்கள் வீடுகள் பயமில்லாமல் பத்திரப்பட்டிருக்கும். 9வது வசனம், தேவனுடைய மிலாறு அவர்கள் மேல் வருவதில்லை. தேவனுடைய மிலாறுங்கிறது சாட்டை அடிங்க. தேவன் அவர்களை என்ன செய்யலை? வார்னால் அடிக்கலை, சாட்டையினால் அடிக்கலை, உடனே தண்டிக்கலை, அவருடைய தப்பிதங்களுக்காக அவங்க தண்டிக்கலை. பாருங்கள், அவர்களுடைய எருது பொலிந்தால் வீணாய் போகாது, அவர்களுடைய பசு சினை அழியாமல் ஈடுகிறது. எல்லாம் அவங்களுக்கு எவ்வளோ நல்லா போயிட்டுருக்கு பாருங்கள். அவங்க நல்லா சேர்க்குறாங்க, சொத்துக்கு மேலே சொத்து. அவங்க தொட்டதெல்லாம் நல்லா வாய்க்குது, பொன்னாகுது, அவங்களுக்கு நல்ல விளையுது. அவங்க மாடுகள் நல்லா பொலியுது, ஆடுகள் சினை அழிவதில்லை, அவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு. 11வது வசனத்தில், அவர்கள் தங்கள் குழந்தைகளை ஒரு மந்தையை போல் வெளியே போக விடுகிறார்கள், அவர்கள் பிள்ளைகள் குதித்து விளையாடுகிறார்கள். யோபனுடைய வீட்லேயும் அந்த மாதிரி 10 பிள்ளைகள் இருந்தாங்க, வாலிப பிள்ளைகள் இல்லை. ஒரு சிலர் பெரியவங்க கல்யாணம் கூட பண்ணியிருந்திருக்கலாம், அவங்களுக்கு பிள்ளைகளும் இருந்திருக்கலாம். எல்லாரும் தான் செத்து போயிட்டாங்க. அதை பற்றியெல்லாம் விவரம் சொல்லலை. மந்த மாதிரி இருந்தாங்க. அவங்கெல்லாம் ஒன்றா போகிறத பார்த்துட்டு எவ்வளோ சந்தோஷப்பட்டிருந்திருப்பார் யோபு. பிள்ளைகளை கொஞ்சம் வளர்த்துறது தான் கஷ்டமாக இருக்கும். ஒரு 5 வருஷத்துக்கு அவங்க கொஞ்சம் வாலிபங்கள் ஆகிட்டாங்கன்னா, ஒரு வீட்டில் 10 பிள்ளைகள் வந்து ஏறினா எப்படி இருக்கும்னு பாருங்கள். நமக்கெல்லாம் முன்னாடி இருந்த பெற்றோர்கள் ரொம்ப சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்காங்க பிள்ளைகளால். 10 பிள்ளைகள், 15 பிள்ளைகள், 20 பிள்ளைகள் இருந்த வீட்டுகளில் எவ்வளோ சந்தோஷம். அவ்வளோ பேரும் பெரியவங்களாய் அவங்க அத்தனை பேரும் வந்தால் எவ்வளோ சந்தோஷம் பெற்றோர்களுக்கு. அது ஒரு பெரிய பூமியில் அனுபவிக்கக்கூடிய, கிடைக்கக்கூடாத ஒரு பெரிய சந்தோஷம்தான். நம்ம இன்றைக்கி ரொம்ப குறுக்கிட்டோம். ஒரு குழந்தை 2 குழந்தைக்குள்ளே குறுக்கிட்டோம். சைனாவில் இப்படி குறுக்கி சைனாவில் இந்த ஆண்டும் பிறப்பு விகிதம் குறைந்து போனது, ஜனத்தொகை குறைந்திருக்கிறது. நம்ம ரொம்ப ஆண்டவரோட சேர்ந்து செயல்படுறதில்லை. ஆனால் நம்ம நிறைய கணக்குகள் வச்சுருக்கோம், நம்ம பல திட்டங்கள் வச்சுருக்கிறோம். நம்முடைய தேசம் என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்குது, நம்ம அதுக்கெல்லாம் செவி கொடுக்குறோம். எல்லாமே தாறுமாறான மாதிரி இதுலேயும் பிறப்பு விகிதம், இறப்பு விகிதத்திலையும் தாறுமாறுகள் நிறையா இருக்குது. அவர்கள் தங்கள் குழந்தைகளை ஒரு மந்தையை போல் வெளியே போக விடுகிறார்கள், அவர்கள் பிள்ளைகள் குதித்து விளையாடுகிறார்கள். அவர்கள் தம்புரையும் சுரமண்டலத்தையும் எடுத்து பாடி கிண்ணறத்தின் ஓசைக்கு சந்தோஷப்படுகிறார்கள். அவர்கள் செல்வவான்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு க்ஷணப்பொழுதிலே பாதாளத்தில் இறங்குகிறார்கள். ரொம்ப நல்லா இருக்காங்கல்ல. சங்கீதம் 73 இந்த சங்கீதம் ஆசாபின் சங்கீதம் 7 எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆசாபின் சங்கீதத்தில் துன்மார்க்கரை பார்த்து துன்மார்க்கருடைய வாழ்க்கையை உன்னிப்பாக கவனித்தார். உங்களை மாதிரி என்ன மாதிரி நம்ம சுற்றி இருக்கிறவங்க இந்த பில்தாத், சோப்பார், எலிபாஸ் சொன்ன மாதிரி நடக்காமல் எப்படி நடக்க தெரியுமா? அவங்க சொன்னதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் போயிடுவாங்க. இப்போ போயிடுச்சு பாரு உனக்கு, உன் பிள்ளைகள்லாம் செத்து போயிட்டாங்க, உன் சொத்தெல்லாம் பறி போயிடுச்சு, உன் சுகமெல்லாம் கெட்டு போச்சு, உன் மனைவியே உன்னை வெறுக்கிறா, இதுக்கெல்லாம் காரணம் நீ செய்த பாவம், உன் அக்கிரமம், உன் அநியாயம், நீ பெரிய மாய்மாலக்காரன், நீ பெரிய பொருளாசக்காரன், நிறையத்தை அபகரிச்ச அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லை. ஆனால் யோபு அப்படிப்பட்டவர் அல்ல. யோபு தேவனால் நற்சாட்சி பெற்ற ஒரு மனிதன். அது யோபு இன்னும் கேட்கல,
யோபனுடைய நண்பர்கள் இன்னும் கேட்கல, வெளி உலகத்தில் யாருமே கேட்கல. ஆனால் சாத்தா மட்டும் கேட்டிருக்கிறான். ஒரு முறை அல்ல, பல முறை தேவனுடைய வாயிலிருந்து பிறந்ததை. அப்படி ஒரு மனுஷனுக்கு தேவன் நம்பி இந்த உபத்திரவத்தை அனுமதித்து விட்டார். இது உங்களுக்கு தெரியலையே. இந்த ஆசாப்பு அவருடைய பார்வையில் நம்ம பார்க்குற மாதிரி பார்க்குறாரு. பார்க்கும்போது 3வது வசனம் 73 சங்கீதம் 73:3, துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் அவங்க எப்படிப்பட்டவங்க, வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். உங்களுக்கு எனக்கும் இது மாதிரி வந்துடும்ல, பல முறை வருது. கொரோனா வந்துச்சுல்ல, எல்லாருக்கும் வந்துச்சுல்ல. சும்மா நல்ல திடகார்த்தமாக இருந்தால் நம்ம பக்கத்தில் இருந்தவங்களெல்லாம் தூக்கிட்டு போயிடுச்சுல்ல. அவங்கள தூக்கவே இல்லை, அவங்க நல்லாவே இருந்தாங்க, ஓடி ஓடி போய் சரி பண்ணிட்டு வந்துட்டாங்க, நல்லா ஆகி போச்சு. நல்லா இருந்தவங்க நல்லவங்க இல்லாமல் போயிட்டாங்க. கஷ்டமாக இருக்காது? கஷ்டமாக தான் இருக்கும். அதனால தான் நான் அவங்க மேலே பொறாமை கொண்டேன். மரண பரியந்தம் அவர்களுக்கு எடுக்கணில்லை, அவர்களுடைய பலன் உறுதியாக இருக்கிறது. நரற்படும் வருத்தத்தில் அகப்படார்கள். அப்படின்னா என்ன? நரற்படும் வருத்தம்னா என்ன? அனுதின மனுஷனுக்கு, அன்றாட மனுஷனுடைய வாழ்வில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்குது பாருங்க, அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. நீங்கள் போய் பஸ்ஸுக்கு காத்து நிற்பீங்க, எவ்வளோ நேரம் காத்திருப்பீங்க? ஐயோ, காத்துட்டு நிற்பீங்க. கால் மணி நேரம் ஆச்சு, அரை மணி நேரம் ஆச்சு, 3/4 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, பஸ் இல்லை. எத்தனை மனசில் நீங்கள் திட்டத்தோடு உட்காந்துருப்பீங்க. அப்புறம் வந்துச்சு பாருங்க ஒரு பஸ், அது நிற்காமலே போயிடுச்சு. அப்புறம் எப்போ பஸ்ஸு தெரியாது. நரற்படும் வருத்தம் அவங்களுக்கு இருக்கா? இல்லை. அவங்க சும்மா 2 கோடி 3 கோடி உள்ள ஒரு கார்லஸ் அப்படி நைஸாக நம்மளை திரும்பி பார்த்துட்டு போகிறாங்க. நரற்படும் வருத்தத்தில் அவங்களுக்கு என்ன? அவங்க என்னைக்கு இப்போ டவுன் பஸ்ஸில் ஏறி நெருக்கடி போட்டிருக்காங்க, வேர்வையோட அழுக்கோட ஏறி மனுஷன் உரசி சாயங்கால வேளையில் வீடு போய் சேர்றது எப்படி? யார் அனுபவித்தது? அப்படியெல்லாம் அனுபவிக்கவே இல்லை. அவங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. அவங்களுக்கு ஏராளமான வேலைக்காரங்க, எல்லா வசதி, எல்லா வாய்ப்பு, நினைக்கிறதுக்கு முன்னமே அத்தனையும் அவங்க மேஜைக்கு வந்துடுது. ஒன்றும் அவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. சம்பிரமமாய் வாழ்கிறார்கள். ஆகையால் என்ன செய்யும் தெரியுமா? மனுஷர் அடையும் உபாதியை அவர்கள் அடையார்கள். எல்லாருக்கும் நோய் வரும், அவங்களுக்கு வராது. அவங்க நல்லா இருக்காங்க. அதனால 6வது வசனம், பெருமை சரப்பணியை போல அவர்களை சுற்றி கொள்ளும், கொடுமை ஆடையை போல் அவர்களை மூடிக்கொள்ளும். இல்லை, பெருமை சரப்பணியை போல் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். கழுத்தை சுற்றி சரப்பணி அணிந்திருக்கிற மாதிரி பெருமை அவர்களை சுற்றி கொள்ளும். கொடுமை நினைச்சதை செய்வாங்க. ஆடையை போல் அவர்களை மூடிக்கொள்ளும். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. பார்த்தீங்களா? அவங்க ஆசைப்படுறதை விட அவங்களுக்கு பல மடங்காக கிடைக்குது. என்னையா நீ நாபோத்துடைய கீரை கொல்லையை போய் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க? அது வெறும் சின்ன ஒரு திராட்சை தோட்டம். அவன்கிட்ட போய் கேட்ட, எங்கள் அப்பன் சொத்து, எங்கள் பூர்வீக சொத்துன்னு உனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். இதுதான் உனக்கு வேணும்? உனக்கு எத்தனை ஏக்கர் வேணும்? 40 ஏக்கர் வேணுமா? 50 ஏக்கர் வேணுமா? 100 ஏக்கர் வேணுமா? நாளை காலையில் எடுத்துக்க. சும்மா போய் 4 ஏக்கர் 10 சென்ட் நிலத்துக்கு போய் ஒரு ராஜா ஆசைப்படுற பாரு. மறுநாள் எத்தனையோ ஏக்கர் வந்துருச்சு. ஏன்னா நாபோத் இல்லை. நாபோத்தை கல்லறிந்து கொன்று விட்டார்கள். நினைக்கிறதுலையும் அதிகமாக நடக்குது. அவன் வச்ச அந்த திராட்சை பழ தோட்டத்தில் இவர் காலையில் போய் மறுநாள் காலையில் திராட்சை பழம் இவர் கீரை கொல்லை ஆக்கணும்னு நினச்சார். அவனுடைய திராட்சை தோட்டத்தை இவர் கீரை கொல்லை ஆக்கணும்னு நினைக்கிறார். பார்த்தீங்களா? எங்க தரத்தை கொஞ்சம் கூட்டப்படாதா? அத்திப்பழம் வைக்கலாம்னு நினைக்கலாம்ல, ஒலிவ மரம் ஒலிவ கண்ணு வைக்கலாம்னு நினைக்கலாம்ல. கீரை கொல்லை.
சாத்தான் நம்மகிட்ட இதை தானே கேட்குறேன், நீ வச்சிருக்கிறத என்கிட்ட கொடு, உனக்கு இயேசுநாதர் கொடுத்த உயர்ந்ததை என்கிட்ட கொடு, நான் அதை வாங்கிக்கிட்டு தரந்தாழ்ந்ததை உனக்கு தர்றேன். சரிங்கிறோமே, உன் பீடியை வாயில் வச்சு விட்றேன். கஞ்சா குடிச்சேன்னு வச்சுக்க, சும்மா கிக்கு ஏறும், அப்படியே நரம்பெல்லாம் வெட்டைக்கும். நீ சும்மா எத்தனை நாள் பலத்தோடு அலைவ தெரியுமா? ஏசு ஏசுன்னு சொல்லிகிட்டே இருந்தால் உனக்கு எங்கே இந்த சந்தோஷம் கிடைக்க போகுது? எவ்வளோ பேர் சந்தோஷமாக அலைகிறாங்க. குட்ரா, ஏசு கொடுத்த நித்திய ஜீவனை கொடு, ரட்சிப்பை கொடு, பாவ மன்னிப்பை கொடு, கொடுத்தா என்கிட்ட கொடு, நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தர்றேன். நல்லா இருக்கும், ரசனையாக இருக்கும், நல்லா இருக்கலாம். எப்படி? இதுதான் நிறைய பேர் போகிறாங்க. அவர் வச்சிருந்த திராட்சை தோட்டத்தில் அந்த பழத்தை பிடுங்கி வாயில் வைக்கும்போது ஆண்டவர் அனுப்புனார் பாருங்க ஆளை. நம்மளால் தான் அது செய்ய முடியும், எவனும் வேற எவனும் செய்ய முடியாது. சரியாக சொன்னார். நாபோத்தினுடைய ரத்தத்தை நக்கின அதே இடத்துல உன் ரத்தத்தை நாய்கள் நக்கும்னு சொன்னார். வேற யாரும் சொல்ல முடியாதுல்ல, சொல்லக்கூடிய கெத்து தைரியம் எல்லாம் கிடையாது. எலியாவின் ஆவி உள்ளவனாய் இருந்தார். தேவனுடைய ஆவியின் பலம் அவனுக்குள்ள இருந்தது. அவங்க தானே சொல்ல முடியும். அவங்க நினைக்கிறதுலையும் அதிகமாக நடந்துருச்சு. எசபேல் நிறைய கொடுக்குறா. இதுதாங்க துன்மார்க்கருக்கு இதான் நடக்குது. அவர்கள் சீர்கட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள். அவர்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறது இல்லை, அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. நல்லா தம்புரு எடுத்து ஆடி பாடி சந்தோஷமாக இருக்காங்க. எல்லா விதமான மகிழ்ச்சியும் அவங்க அடைகிறாங்க. யோபனுடைய நண்பர்களுடைய பார்வை முழுமை கிடையாது. சொன்னது சரிதான், ஆனால் அதுவே முழு உண்மையும் அல்ல, முழு தேவனுடைய ஆலோசனை கிடையாது. யோபு சொல்கிறாரு, கொஞ்சம் என்ன கேளுங்க, நீங்கள் நான் சொல்கிறத கவனிச்சிங்கனாலே எனக்கு ஒரு பெரிய ஆறுதல் கிடைச்ச மாதிரி இருக்கும். பேசுகிறத குறைங்க, என்னை நல்லா உற்று பாருங்க, என் வாழ்க்கையை உற்று பாருங்க. உங்களுக்கு புரியாத விளங்காத ஒரு மர்மம் இருக்கிறது, அது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். உலகத்தில் இருக்கிற எல்லா பணக்காரனும் நல்ல சந்தோஷமாக இருக்கிறவங்களெல்லாம் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம்னு நினைக்காதப்பா. நான் இப்படி ஒன்றும் இல்லாமல் ஓட்டை எடுத்து சொரடிக்கிட்டு உருண்டு பிறண்டு அழுறேனே, தேவனுடைய சாபம்னு சொல்லாதீங்க. தெய்வ பார்வையில் பாருங்க அப்படின்னு சொல்கிறார். ஆசாவுக்கும் நம்மளை மாதிரி ஒரு பார்வை தான். அவருக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு, பேசாமல் அவங்கள மாதிரியே இருந்துட்டு போயிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்துருச்சு. யோபு 21வது அதிகாரத்தில் தொடர்ந்து இந்த துன்மார்க்கர் என்ன சொல்கிறாங்களோ, அவர்கள் தேவனை நோக்கி எங்களை விட்டு விலகிரும் என்று சொல்லுகிறார்கள். யாருங்க துன்மார்க்கர்? ஹலோ, யார் துன்மார்க்கர்? தேவ பிரசன்னத்தை விட்டு விலகி இருக்கிறவர்கள். அவங்க துணிகரமாக சொல்கிறாங்க, தான் அங்கிட்டு தள்ளியே நின்றுக்கிடுங்க, எங்களுக்கு நீர் வேண்டாம். தேவ பிரசன்னத்தை விலக்குகிறார்கள். யோபு சொல்கிறாரு, என்னை கொஞ்சம் உற்று பாருங்க, என்னை கவனிங்க. இத்தனை நாள் என் கூட இருந்து எனக்கு எதிராக பேசி என்னை கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, பரியாசம் பண்ணிகிட்டே இருக்கீங்க, என்னை உற்று பாருங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. துன்மார்க்கர் யார்? அவங்க தேவ பிரசன்னத்தை விரும்பலை. இந்த கூட்டத்தில் நீங்கள் வேதத்தை கேட்கக்கூடிய நீங்கள் தேவ பிரசன்னத்தை நீங்கள் விரும்பலைன்னாலே அந்த லிஸ்ட்டில் தான் வர்றீங்க. உங்களுக்கு சொத்து இல்லை, சுகம் இல்லை, லாஸ் ஏஞ்சல்ஸில் இருந்த உலக பிரசித்தி பெற்ற பாலிவுட் நடிகர்கள் மாதிரி பேரும் புகழும் பெரிய பறக்கிற விமானங்களும் இல்லாட்டியும் தேவ பிரசன்னத்தை நீங்கள் விலக்குவீர்களானால் நீங்கள் அவர்களோட அவர்கள் தான் துன்மார்க்கத்தான். தேவ பிரசன்னத்தை விரும்புகிறோமா? எனக்கு என் ஆண்டவர் வேண்டும்,
அவரை அண்டி கொண்டிருப்பதே எனக்கு பாக்கியம். எனக்கு ஒன்றும் இல்லாட்டி கூட பரவாயில்ல, எனக்கு அவர் இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் இங்கே துன்மார்க்கர் அவர்கள் தேவ பிரசன்னத்தை விலக்குகிறார்கள். அவரா வந்து 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 தட்டுறார் பாருங்க. உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கானவைகளை நீ நாடுவாயானால் உனக்கு பாக்கியமாக இருக்கும் அப்படின்னு அழக்கூடிய ஒரு ஆண்டவர். ஒலிவ மலையிலிருந்து எருசலேமை பார்த்து இறங்கி ஏறணும். இந்த மேட்டிலேருந்து இந்த பள்ளத்தாக்கில் இறங்கி எருசலேமை பார்த்து போகும். எருசலேம் நல்லா தெரியுது. எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கும் வண்ணமா எத்தனையோ முறை உன்னை சேர்த்து கொள்ள நான் ஆசையாக இருந்தேன், உனக்கோ மனதில்லாமற் போயிற்று. தேவ பிரசன்னத்தை விலக்குகிறார்கள் துன்மார்க்கர். They are resisting God and His presence. They reject. இன்னும் இருக்குது, அவர்கள் தேவனை நோக்கி எங்களை விட்டு விலகிரும், உம்முடைய வழிகளை அறிய விரும்பலை. உம்முடைய வழிகளை எங்களுக்கு அறிய எங்களுக்கு விருப்பம் இல்லை. They reject the knowledge of God. தேவனை குறித்த அறிவு எங்களுக்கு தேவையில்லை. இவ்வளவு கதைகள் இருக்கும்போது கடவுள் எதுக்குயா எங்களுக்கு நீர் வேண்டியதில்லை. உம்மை குறித்த அறிவு எங்களுக்கு தேவையில்லை. வெள்ளைக்காரன் வந்து பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்து அதுக்கு பாட புஸ்தகத்தை வச்சு கெடுத்து விட்டாங்க. நாங்கள் முந்தி நல்லா இருந்துக்கிட்டு இருந்தோம், சுதந்திரத்துக்கு முந்தி. அப்படியா? இந்த இந்தியாவுக்கு விடுதலை கொடுக்க, சதியிலிருந்து விடுதலை கொடுக்க, உடன்கட்டை ஏறும் பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்க, ஜாதி ஏற்றத்தாழ்விலிருந்து விடுதலை கொடுக்க, அறியாமை இருளை நீக்க, கல்வி கண்ணை திறக்க, சுகாதார கட்டமைப்புகளை ஏற்படுத்த, எல்லாருக்கும் அறிவு கொடுக்கறதுக்கு செய்தித்தாள்கள் பத்திரிகைகளை உருவாக்க மிஷினரிகள் ரத்தம் சிந்தியிருக்காங்க. நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கான மிஷினரிகள் இந்தியாவுக்கு ரத்தம் சிந்தினதுனால இன்றைக்கு இந்த நல்ல செல்வ செழிப்பை நாம் அனுபவிக்கிறோம். இந்தியாவுக்கு அவங்க தான் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸையை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி இஷ்டத்துக்கு அச்சிடுறாங்களே, கொண்டு வந்தது யார்? இந்த கல்வி முறையை கொண்டு வந்தது யார்? எல்லாருக்கும் கல்வி அப்படின்னு கொடுத்தது யார்? அடிமைத்தனத்திலிருந்து நிறைய விடுதலை ஆக்குனது யார்? ஏற்றத்தாழ்விலிருந்து, ஜாதி கொடுமையிலிருந்து விடுதலை ஆக்குனது யார்? ஒரு காலத்தில் பெண்கள் மாறாப்பே போடக்கூடாது. மாறாப்பு போட்டால் அதுக்கு வரி, தண்டனை. மாறாப்பு போடக்கூடாதுங்க. செருப்பு காலில் போடக்கூடாது, கழட்டி கையில் பிடிச்சிட்டு நடக்கணும். இதெல்லாம் இப்படி இருந்த இந்தியாவில் ஒரு பெரிய விடுதலைக்காக மிஷினரிகள் வந்து அவங்க ரத்தம் சிந்தினதுனால இவ்வளோ பெரிய விடுதலை நமக்கு கிடைத்திருக்கிறது. நம்முடைய கண்களை திறந்தாங்க. எங்கெல்லாம் சுவிசேஷம் கொண்டு போனாங்களோ அங்கெல்லாம் வெளிச்சம் பிரகாசித்திருக்கிறது. எங்கெல்லாம் இன்னும் சுவிசேஷம் போகலையோ அங்கே இன்னும் இருள் இருந்துக்கிட்டே இருக்குது. எவ்வளோ கொச்சப்படுத்துகிறாங்க இன்னைக்கு. நம்முடைய தேசத்துக்கு இயேசுவின் நாமத்தினால் வந்தவங்க செய்தது கொச்சைப்படுத்தப்படுகிறது, அது இருட்டடிப்பு செய்யப்படுகிறது, மறைக்கப்படுகிறது. தேவனை குறித்த அறிவு தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ராமாயணம் கொடுக்கலாம், மகாபாரதம் கொடுக்கலாம், திருக்குறள் கொடுக்கலாம், பைபிள் கொடுக்கக்கூடாதா? ஏங்க கொடுக்கக்கூடாது? பைபிள் எந்த எல்லா புஸ்தகங்களை விடையும் உன்னதமான போதனைகளை அது சொல்லுது. ஏன் கொடுக்கக்கூடாது? இதை கொடுக்கலான்னா அதை ஏன் கொடுக்கக்கூடாது? மகாவீரரை பற்றி பேசலாம்னா இயேசுவை ஏன் பேசக்கூடாது? மகாத்மா காந்தியை பற்றி பேசலாம்னா இயேசுவை ஏன் பேசக்கூடாது? ஏன் பேசக்கூடாது?
வாழ்ந்து நிஜமான ஒரு 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 சரித்திர புருஷன் இயேசு. அவர் வாழ்ந்தது மாதிரி யாரும் வாழல, அவர் பேசியது போல யாரும் பேசலை, அவர் செய்தது போல யாரும் செய்யலை. அவர் பாவிகளுக்காக ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். யாரும் இல்லையே. இந்த இயேசு இன்றைக்கும் மதம் மாற்றலை. இயேசுவிடம் வருகிறவர்கள் மாற்றப்படுகிறார்கள், மாற்றம் அடைகிறார்கள். ஆனால் இந்த அறிவு வேண்டாமா? வேண்டாம். எங்களுக்கு உம்முடைய வழிகளை நாங்கள் அறிய விரும்பவில்லை. உம்முடைய வழிகளை அறிய விரும்புவோம். அவங்க தாங்க துன்மார்க்கர். இந்த கூட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா? இயேசுவினுடைய அறிவு வேண்டாம். we don't want the knowledge of the holy. பரிசுத்தரின் அறிவு எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நீ சொன்னா நீ தான் அந்த துன்மார்க்கன். அடுத்து, சர்வ வல்லவரை சேவிக்க அவர் யார்? துன்மார்க்கருடைய அடுத்த ஒரு கேள்வி, சர்வ வல்லவரை சேவிக்க அவர் யார்? அவரை யார் மாதிரி அவங்க நினைக்கிறாங்க தெரியுமா? அந்த அங்கிட்ட ஒருத்தர் தெரியாமல் எங்கிட்ட ஒருத்தர் நடந்து போவார்ல, பேரும் தெரியாது ஊரும் தெரியாது, சும்மா சோப்பலாங்கி மாதிரி, அவரை மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. அவரை தரம் தாழ்த்தி மற்றவர்களை விட தரக்குறைவாக நினைக்கிறாங்க. அவரை சேவிக்கிறதுக்கு அவர் யாரியா? அவர் இவராக இருந்தால் பரவாயில்ல, இவரை மாதிரி அவர் இருந்துட்டா பரவாயில்ல, அவர் யாரு? இந்த அற்பமாய் எண்ணப்படுகின்ற இந்த இயேசு ஒரு நாள் சிம்மாசனத்தில் வீற்றிருப்பார், ஒரு நாள் பகிரங்கமாய் வருவார். என்ன செய்வாங்க தெரியுமா? ஐயோ, இயேசு வந்து விட்டார், அவருடைய கோபாக்கனை நாள் வந்து விட்டது, மலைகளே குன்றுகளே எங்கள் மேல் விழுந்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள், அவருடைய கோபாக்கனையின் மகா நாள் வந்து விட்டது, யார் நிலை நிற்பான் என்று பதறுவார்கள். அங்குமிங்கும் உலகம் ஓடும். எங்கே ஓட முடியும்? உடைய ஆவிக்கு மறைவாக எங்கே ஓடுவேன்? உடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே செல்லுவேன்? எங்கேயும் தப்பிக்க வழியே இல்லை. இது அற்பமாய் எண்ணப்படுகின்ற இயேசு ஒரு நாள் பகிரங்கமாய் வரப்போகிறார், ஆளுகை செய்ய வரப்போகிறார். உலகத்தின் சகலவிதமான ஆளுகைகளும் உருட்டி தள்ளப்படும். அவருடைய சாம்ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். துன்மார்க்கர் என்ன நினைக்கிறாங்க? இவர் யாரு அவரை சேவிக்க? இவர் யார்? ஒத்த சட்டையோடு நடந்தார், சும்மா அங்கே இங்கே வந்தார், ஒன்றுமே இல்லை அவருக்கு. அவரா? சர்வ வல்லவரை சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதனால் நமக்கு பிரயோஜனம் என்ன? நான் கேட்டெல்லாம் கொடுப்பாரா? நான் நினைச்சதெல்லாம் நான் வாங்கிக்கிறேன், சம்பாதிக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு நான் நிறைய சேர்த்து வச்சிருக்கிறேன், நிறைய இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கிறேன், ஷேர் மார்க்கெட்டில் நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் நான். அப்போ எத்தனை பரம்பரைக்கு வேணாலும் எங்களுக்கு சும்மா இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு இத்தனை லட்சம் எங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது சும்மா இருந்தாலே. நான் கேட்டெல்லாம் அவர் கொடுப்பாரா? இப்படி இவ்வளோ கேட்டால் கொடுப்பாரா? ஆனால் நான் இன்னைக்கு நினச்சா இருக்கிற இடத்துல இருந்து எவ்வளோ நாளும் தங்கம் 1 கிலோ வேணுமா வாங்கிக்கிட முடியும். என்னால் எவ்வளோ நாளும் என்னால் செய்ய முடியும். நான் வச்சுருக்கிறதுக்கு அளவே இல்லை, என்கிட்ட நிறையா இருக்குது. ஜெபம் பண்ணி என்ன கிடைக்கணும் எனக்கு? ஜெபம் பண்ணி தண்ணி வேணுமா? இல்லையே, எனக்கு தண்ணி இருக்குது. என் டேப்பே தங்கத்தினால் ஆனது, என் டாய்லெட்டு ரெஸ்ட் ரூமே தங்கத்தினால் இருக்குது. தண்ணி எவ்வளோ எங்களுக்கு இருக்கு, இத்தனை ஏக்கர் பாயுது, என்ன வேணும்? கரண்ட்டு எங்களுக்கு தட்டுப்பாடே கிடையாது. சோலாரும் இருக்குது, ஜென்ரேட்டரும் இருக்குது, எல்லா கரண்ட்டும் நாங்கள் வச்சுருக்கிறோம். வீடு ஆடம்பரமான வீடு, 20 மாடி 22 மாடி, சுற்றி கேமரா இருக்குது, பெரிய பண்ணை வீடு, எல்லா சௌகரியமும் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. எதுக்கியா கடவுள்? இன்றைக்கி நம்ம நிறைய பேருக்கு இதானே தேவை, எல்லாமே நமக்கு கிடைக்குது.
அதனால் ஆண்டவரை தேவையே இல்லை. ஏதாவது ஒன்று நெருக்கடியாக வந்தால் தானே ஆண்டவரே 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 எல்லாம் தான் நமக்கு கிடைக்குது. எதுக்கு ஆண்டவர்? ஜெபம் பண்ணி கிடைக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? நம்ம பிள்ளைகளும் அதை தானே கேட்குறாங்க. எல்லாமே எனக்கு கிடைக்குது. ஜீன்ஸ் வேணும் கிடைக்குது, சுடிதார் வேணும் கிடைக்குது, எல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிடலாம். ஸ்விக்கி இருக்குது, சொமாட்டோ இருக்குது, ஆர்டர் பண்ணால் எல்லாம் வீட்டுக்கு வருது. ஆண்டவர் எதுக்குங்க? செல்லில் பணம் அனுப்புனா போதும், டக் 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 டக்குன்னு உலகத்தில் என்ன இருந்தாலும் என்னால் வாங்க முடியும். எல்லாம் விரல் நுனியில் இருக்குது, நடந்துக்கிட்டு இருக்கு. எதுக்கு ஆண்டவர்? நம்ம பிள்ளைகளே இதான் யோசிக்கிறாங்க. எதுக்கு ஆண்டவர்? எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகணும்? ஆண்டவரை தேடணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. எனக்கு எல்லாமே இருக்குது, என்னால் முடியும். இது இல்லைன்னா இதுக்கு அப்பேன். இதுதாங்க நமக்கு பெரிய தொந்தரவு. இதுதான் பெரிய தொந்தரவு. ஒரு நிமிஷத்தில் நில குலைஞ்சி போகும்போது தான் தெரியும் நமக்கு ஆண்டவருடைய அவசியம் எவ்வளவு தேவை. துன்மார்க்கருக்கு ஜெபம் பண்ணி என்ன அவசியம்? ஐ நீட் நாட் டு டிபெண்ட் ஆன் காட். தேவன் மேலே அவங்களுக்கு சார்பு இல்லை. இல்லை, இந்த மாதிரி 16வது வசனம், ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இராது, துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாக இருப்பதாக, உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்னு எழுதி போட்டிருக்கிறத பார்த்துருக்கீங்களா? அது சரிதானா? சரிதானா? நிறைய வண்டிகளில் நானும் பின்னாடி போகும்போது உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்னு எழுதி போட்டிருக்கேன். உன் வாழ்க்கை உன் கையிலா? நிஜந்தானா? காப்பாற்றிடுவியா உன்னை? உன் வாழ்க்கை உன் கையிலையா? இல்லைங்க, வச்சிருக்கன்னா அதை ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்றது தான் நல்லது. உன் வாழ்க்கையை உன் கையில் வச்சிருக்கிறது தான் ஆபத்து. போட்டு போட்டு சும்மா விளையாடுவ, ஆனால் இது வெறும் மண்பாண்டம். கீழே விழுந்தது சுக்குநூறாக போயிடும். நீ இப்போ எடுத்து என்னத்தை கம்மு வச்சு ஓட்டினாலும் ஒட்டாது. உன் வாழ்க்கையை உன் கையில் இதுவரைக்கும் வச்சுருந்தனா கொடுத்துரு. அவர் தான் சரியான ஆள், பத்திரமா வச்சுருப்பாருங்க. இது நம்முடைய பவுல் அப்போஸ்தலர் நல்லா புரிஞ்சு வச்சிருந்தார். நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். கீழே விடவே மாட்டார். உன் கையில் மட்டும் வச்சு விளையாடாத. உன் வாழ்க்கை உன் கையில் இல்லை, உன் வாழ்க்கையை கர்த்தருடைய கையில் கொடு. இவர் சொல்கிறாரு, அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இராது. மனுஷன் தன் ஆவியை விடாமல் இருக்க அவனுக்கு அதிகாரம் கிடையாது. மரணம் வரும்போது இல்லை கொஞ்சம் தள்ளி நெல்லு, நான் கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போகிறேன் சொல்ல முடியாது. துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாக இருப்பதாக. அதுக்காக நான் அவங்கள மாதிரி வாழ யோசிக்கலை. இந்த ஆசாப் சொல்கிறாரு, கொஞ்சம்தான் அவங்கள மாதிரி இருந்துட்டு போயிடலாமேன்னு நான் யோசிச்சுட்டேன். என் கால் சற்றே தப்பிட்டு கொஞ்சம் தான், இல்லைன்னா சரி இருக்கும். அவங்கள மாதிரியே இருந்துடலாமா? எல்லாம் தான் எனக்கு கிடைக்குது. எதுக்கு இருக்கு ஆண்டவர்? எதுக்கு நான் ஜெபம் பண்ணணும்? எதுக்கு நான் அவரை சேவிக்கணும்? அப்படியெல்லாம் யோசிக்க எனக்கு வந்துடுச்சு. அருமையான சகோதர சகோதரி, யோசிங்க. தேவனுக்கு பிரியமாய் வாழ்வது ரொம்ப 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 அத்தியாவசியமானது. இதனால தான் எல்லாத்தையும் சொல்கிறாரு, கூட்டி கழித்து எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரே வரியில் சொல்கிறேன், காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நட. இதுதான் உன் மேலே விழுந்த கடமை. இதுதான் உன் மேலே விழுந்த கடமை. நீ செய்த நன்மையானாலும் தீமையானாலும் ஒரு நாள் எல்லாவற்றையும் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. பயந்து நடக்கணுமா இல்லையா? ஐயோ, நம்ம பயந்து நடக்க வேண்டியதாக இருக்கும். உங்கள் மனசில் எப்போதும் இந்த நினைப்பு வேணும். ரொம்ப துணிச்சலாக போய் ஆட்டம் போடலாம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகும். அவங்க ஏற்றி இருக்கிற தீபம் அணைந்து போகும்.
எத்தனை சடுதியில் துன்மார்க்கரின் விளக்கு அணைந்து போம். அவர் தமது கோபத்தினால் வேதனைகளை பகிர்ந்து கொடுக்கையில் ஆபத்து அவர்கள் மேல் வரும். ரொம்ப ஜாக்கிரதை. தேவன் அப்படி வச்சிருக்கிறாரா? நீங்கள் பின்னாடி கவனிச்சிங்கன்னா நிறையா அவர்களுக்கு வரக்கூடிய அழிவுகளை குறித்து எழுதியிருக்கு. நல்லா தான் வாழ்கிறாங்க. எழுதியிருக்குது 23வது வசனம், ஒருவன் நிர்வாகத்தோடும் சுகத்தோடும் வாழ்ந்து குறையற்ற பலனுள்ளவனாய் சாகிறான். சாவு கூட என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அவர் அப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படி உயிர் போயிடுச்சுங்க, நல்ல சாவு அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிட்டு இருக்க அப்படி உயிர் போயிட்டான். அவர் கீழே விழுந்து 10 பாயை கிழிச்சு உடம்பெல்லாம் புண்ணு வந்து அப்படியெல்லாம் போகலை, நல்ல சாவு. அப்படி ஈஸி சேரில் அதுவும் ஷேவெல்லாம் பண்ணி குளித்து நல்ல ரெடியாகி பிரேக்ஃபாஸ்ட்டு காலையில் நல்ல தோசையெல்லாம் சாப்பிட்டு அப்படி சாஞ்சு உட்காந்து பேசிகிட்டு இருக்க உயிர் போயிடுச்சு, நல்ல சாவு. யாருக்கும் எந்த கஷ்டமும் அவர் கொடுக்கவே இல்லை. இதான் நல்ல சாவு. இயேசு கிறிஸ்து 6 மணி நேரம் சிலுவையில் அலறி 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 தொங்கி தொங்கி கதறி கத்தி சாகிறார். என்ன மரணம்? இதையெல்லாம் வச்சு நீங்கள் கணிக்காதீங்க. எப்படி சாகிறோங்கிறது முக்கியமல்ல, எப்படி வாழ்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. ஆனால் துன்மார்க்கருக்கு நிறைய பேருக்கு நல்ல சாவுன்னு இங்கே பேர். ஒருத்தன் சம்பிரமமாய் வாழ்ந்தான், நல்லா உடுத்தான், நல்லா சாப்பிட்டான், ஒரு நாள் செத்து போயிட்டான் வியாதி வராமலே. ஆனால் இன்னொரு ஆள் இருக்கான் பாருங்க, இந்த லாசரு. அவன் தினசரி அவனுக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வர பருக்கள், சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். நாய் தான் அவனுக்கு கூட்டாளி. ஐயோ, அவன் பட்ட பாடு சொரிஞ்சு சொரிஞ்சு நிறைய அவனுக்கு ரணக்கணமாகி நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகி எங்கெல்லாமோ உள்ளுக்குள்ள என்னமோ ஆகி இழுத்து செத்து போயிட்டான். ஆனால் அவன் ஆபிரகாமின் மடியில் காணப்பட்டான். ஆபிரகாமின் மடியில் இருந்தான். எதை வச்சு நம்ம இதெல்லாம் கணிக்கிறோம்? அதான் எழுதுறார், ஒருவன் நிர்வாகத்தோடு 23வது வசனம் சுகத்தோடும் வாழ்ந்து குறையற்ற பலனுள்ளவனாய் சாகிறான். அவனுடைய பால் பாத்திரங்கள் பாலால் நிரம்பி இருக்கிறது, அவன் எலும்புகளின் ஊன் புஷ்டியாக இருக்கிறது. வேறொருவன், இவங்க கவனிக்க வேண்டியது, இந்த 3 நண்பர்களும் கவனிக்க வேண்டியது, தன்னை பற்றி தான் சொல்லாமல் சொல்கிறாரு. ஒரு நாளாவது சந்தோஷமாய் சாப்பிடாமல் மனக்கிலேசத்தோடே சாகிறான். இருவரும் சமமாய் மண்ணிலே படுத்துக் கொள்ளுகிறார்கள். 2 பேரையும் புழுக்கள் தான் சாப்பிடுது இல்லை? அதனால் இதை வச்சு யோசிக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையை ரொம்ப கவனமாக நீங்கள் கையாளுங்க. தேவனை விட்டு விலகாதீங்க. லவோதிக்கேயா சபையார் ஆண்டவரை விட்டுட்டாங்க பாருங்கள். எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. அவங்க சொன்னது, எங்கள் கண்ணு நல்ல தெளிவாக இருக்குது, நாங்கள் ஐஸ்வர்ய சம்பன்னர்கள், எங்களுக்கு எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்குது, எந்த குறையும் எங்களுக்கு இல்லை, நாங்கள் நல்ல பலசாலிகளாக இருக்கோம், எங்களுக்கு நல்ல பார்வை இருக்குது, நல்ல திட்டங்கள் வச்சுருக்கோம், நிறையா தரிசனத்தோடு செயல்பட்டுருக்கோம். ஆனால் அந்த சபையாரை பற்றி வெளியில் எழுதியிருக்குது, இதோ நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் வந்து அவனோடு வாசம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான்னு ஆண்டவர் சொல்கிறார். லவோதிக்கேயா சபையாரை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது ஒரு குறைவும் இல்லை, எனக்கு நல்ல பார்வை, நல்லா செழிப்பாக இருக்கிறேன், நான் ஐஸ்வர்ய சம்பன்னன், நல்லா உடுத்திருக்கிறேன், நல்லா பார்க்குறேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ குருடன், நீ தரித்திரன், நீ நிர்பாக்கியம் உள்ளவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவரை வெளியே விட்டுட்டு அவங்க சர்ச்சுக்குள்ளே எவ்வளோ விசேஷமாக இருக்காங்க. உங்கள் வாழ்க்கை எப்படி யோசிச்சு பாருங்கள். கர்த்தரை நம்ம வெளியே விட்டுட்டு அவர் தட்ட சத்தம் கொடுக்காம எனக்கு ஒரு குறைவும் இல்லைன்னு இருக்கிறோமா? ஐயோ, துன்மார்க்கமாய் வாழ்ந்து மரித்து விடக்கூடாது. வாழ்க்கையை ஆண்டவருடைய கையில் கொடுத்து சிறப்பாக வாழலாம். அவர்கிட்ட கொடுங்க, அவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். பிதாவாகிய தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை
கொடுக்கணும்னு தான் அப்பவே இது சொல்லிட்டு இருந்தார். பிதா வாக்குத்தத்தம் செய்த அந்த பரிசுத்த ஆவியானவர் கடைசி நாளில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அதுதான் பிதா நமக்கு செய்தது. அது கடைசி நாளில் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறத கேட்டு, இந்த பரிசுத்த வேத எழுத்துக்கள் சொல்கிறத நம்ம அதன்படி நடந்து, தேவ பிரசன்னத்தை விரும்பி அவரோட நம்ம மல்லு கட்டுறதுக்கும் சவாலுக்கு இழுக்கிறதுக்கும் அவரை ரொம்ப மட்டுப்படுத்தி சின்னவராக பார்க்குறதை விட்டுட்டு ஆண்டவருடைய வல்லமையை நாம் அனுபவிப்பது நல்லது. கடைசியாக சகோதரரை, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள்.